ஒரு வீட்டில் பெண்களின் ஆதிக்கம் நடக்கிறது என்றால் அவ்வீடு மதுரை என பெயர் பெறும் அளவுக்கு மீனாட்சி அம்மனின் புகழ் கொடிகட்டி பறக்கிறது. அன்னை மீனாட்சி அம்மனின் வரலாற்று கதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். கந்தர்வ லோகத்தில் வசித்த விசுவாசு என்பவன் சிவன் அருளால் ஒரு பெண் குழந்தையை பெற்றான். அவளுக்கு வித்யாவதி என பெயர் சூட்டி வளர்த்தான். வித்யாவதி சிறு வயதிலேயே அம்பாள் மீது அதீத பக்தி கொண்டாள். ஒரு சமயம் அவளுக்கு பூலோகத்தில் உள்ள புண்ணிய தலத்தில் அருளும் அம்பிகையை தரிசிக்க வேண்டுமென்ற ஆசை உண்டானது. தன் விருப்பத்தை தந்தையிடம் தெரிவித்தாள். விசுவாசு கடம்பவனம் எனப்பட்ட மதுரை தலத்தை சுட்டிக்காட்டி இங்கு அருளும் அம்பிகை சியாமளையை வழிபடும்படி கூறினான். அதன்படி அம்பாளை தரிசிக்க வித்யாவதி இங்கு வந்தாள். சியாமலா தேவி சன்னதி முன் நின்று மனம் உருக வழிபட்டாள். அந்த தலம் அவளுக்கு மிகவும் பிடித்து போகவே அங்கேயே தங்கி சேவை செய்தாள். அவளுக்கு 3 வயது சிறுமியாக காட்சி தந்த அம்பிகை என்ன வர வேண்டும் கேள் என்றாள். அம்பாளை குழந்தை வடிவில் பார்த்த வித்யாவதி எப்போதும் தான் அவள் மீது பக்தி கொண்டிருக்க வேண்டும் என்றும் குழந்தையாக காட்சி தந்த நீ எனக்கு மகளாக பிறக்கும் பாக்கியத்தை தர வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டாள். அதற்கு அம்பாள் அவளது விருப்பம் அடுத்த பிறவியில் நிறைவேறும் என்று வாக்களித்தாள். இதன்படி அடுத்த பிறப்பில் சூரிய வம்சத்தில் வந்த மன்னன் சூரசேனனின் மகள் காஞ்சனமாலையாக அவதரித்தாள் வித்யாவதி. அம்பாள் பக்தையாக திகழ்ந்த அவளை மதுரையை ஆண்ட மலையத்துச்சுவ பாண்டிய மன்னன் மனம் முடித்தான். இவ்விருவரும் புத்திர பேறு இல்லை. காஞ்சனமாலை இத்தலத்தில் தனக்கு முற்பிறவியில் அருள் செய்த சியாமலையிடம் குழந்தை பாக்கியம் அருளும்படி வேண்டிக் கொண்டாள். மன்னன் மலையத்துவஜனும் காஞ்சனமாலையும் குழந்தை பாக்கியத்துக்காக பார்வதி பரமசிவனை வேண்டி யாகம் நடத்துகின்றனர். மனமிறங்கிய பார்வதி தானே 3 வயது பெண் குழந்தையாக நெருப்பில் இருந்து வந்து காஞ்சனமாலையின் மடியில் வந்து விழுகிறாள். குழந்தையை பார்த்து மகிழ்ந்து போன அரசனும் அரசியும் அந்த குழந்தை 3 மார்பகங்களுடன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர். அப்போது வானில் தோன்றிய அசரீரி இவளை ஒரு ஆண் பிள்ளை போல வளர்த்து பட்டத்து ராணியாக முடிசூட்டுங்கள். மனப்பருவம் வந்தவுடன் அவளது 3வது மார்பகம் மறைந்துவிடும் என்கிறது அந்த அசரீரி. மீனாட்சி ஆணுக்கு நிகரான அனைத்து வகை போர்க்கலைகளையும் கற்று தேர்ந்தவர். மதுரையின் அரசியாக மங்கையர்க்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. 3 தனங்களுடன் பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும்போது ஒரு தனம் மறைகிறதோ அவரையே திருமணம் செய்து கொள்வார் என்று மலையத்துச்சுவ மன்னன் கூறுகிறான். தனம் என்றால் மார்பகம் என்று பொருள். மீனாட்சி பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று போர் தொடுக்கிறார். பூமியில் உள்ள ஒவ்வொரு மன்னனையும் வெற்றி கொள்கிறார். அவ்வாறு கிழக்கு திசையில் அவர் சென்றபோது அமராவதி நாட்டின் மன்னனான இந்திரன் மீனாட்சியுடன் போர் செய்கிறான். ஆனால் மீனாட்சியின் வீர பராக்கிரமத்திற்கு ஈடு கொடுக்காமல் பணிகிறான். இப்படி ஒவ்வொரு திசையிலும் போர் தொடுத்து அனைவரையும் தன் காலில் விழச் செய்கிறார் மீனாட்சி. இதே போல கைலாயத்தின் மீது படையெடுத்து செல்கிறார் மீனாட்சி. அங்கு குடியிருக்கும் சிவபெருமான் மீனாட்சியை யார் என்று அறிந்தவர். ஆதலால் உற்சாகத்துடன் அன்னையை எதிர்கொள்ள செல்கிறார். படையுடன் வீரம் கொப்பளிக்க நின்று கொண்டிருக்கிறார் மீனாட்சி. எதிர்ப்புறத்தில் சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் நெருங்கி வர வர அன்னையின் உள்ளத்தில் வெற்றி வேட்கை குறைந்து வெட்கம் முடிசூடுகிறது. சிவபெருமான் அருகில் வர வர தனது கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு தலை குனிகிறார். அப்போது மீனாட்சியின் 3வது தனம் மறைகிறது. தனது மணாளனை கண்ட பூரிப்பில் ஆழ்ந்து நிற்கிறார் அன்னை. அப்போது சிவபெருமான்
அங்கேற்கண்ணியே, நீ என்று மதுரையம்பதியை விட்டு படையுடன் கிளம்பினாயோ, அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பித்து விட்டேன். இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன். இனிமேல் நீயே என் துணைவி என்று கூறவே அன்னையின் முகம் வெட்கத்தால் சூரியனைப் போல் சிவந்தது. அன்றே அன்னையின் கரம் பிடித்தார் எம்பெருமான். மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருமணம் நடந்தபோது தேவர்கள், மகரிஷிகள், சித்தர்கள் என பலரும் மதுரைக்கு வந்தனர். இவர்களில் வியாக்கிரபாதர், பதஞ்சலி ஆகிய மகரிஷிகளும் அடக்கம். திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டு கொண்டிருந்தது. வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் மட்டும் சாப்பிடவில்லை. இவ்விருவரும் சிதம்பரத்தில் நடராஜரின் நடனம் கண்டு உண்ணும் வழக்கமுடையவர்கள். அவர்களை மணவீட்டார் சாப்பிட அழைத்தனர். தாங்கள் சிவதாண்டவம் கண்ட பின்பே சாப்பிடுவோம் என்றனர் இருவரும். அதை கேட்ட சிவன் மகரிஷிகளுக்காக இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டினார். இதை பார்த்த பிறகே மகரிஷிகள் சாப்பிட்டனர். பிற்காலத்தில் மதுரையை ராஜசேகர பாண்டிய மன்னன் ஆண்டான். சிவ பக்தனான அவன் ஆய கலைகளில் 63 கற்று தேர்ந்தான். பரதம் மட்டும் பாக்கி இருந்தது. ஒரு சமயம் அவன் மற்றொரு மன்னனுடன் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. எனவே பரதம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படவே அதை கற்றான். முதல் நாள் பயிற்சி எடுத்த மன்னனுக்கு காலில் கடும் வலி உண்டானது. அப்போதுதான் அவனுக்கு சுள்ளென ஓர் உண்மை உரைத்தது. ஆஹா, பரதம் கற்க இன்று ஒரு நாள் ஆடிய நமக்கே இப்படி வலிக்கிறதே. இங்கே எம்பெருமான் தொடர்ந்து ஒரே காலை மட்டும் ஊன்றியல்லவா ஆடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு எவ்வளவு வலி இருக்கும் என நினைத்தவன் நடராஜர் சன்னதிக்கு சென்றான். பகவானே, உன் கால் வலிக்குமே, காலை மாற்றி ஆடு என வேண்டினான். பக்தனின் வேண்டுதலை ஏற்ற சிவனோ அவனுக்காக இடக்காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடினார். இவர் சுந்தரேஸ்வரர் சன்னதி முன்புள்ள மகா மண்டபத்தில் கால் மாற்றி ஆடிய கோலத்தில் காட்சி தருகிறார். வியாக்கிரபாதர் பதஞ்சலிக்காக ஆடிய ஆனந்த தாண்டவமும் மன்னனுக்காக கால் மாற்றி ஆடிய தாண்டவமும் நடராஜர் சன்னதி எதிரேயுள்ள சுவரில் சித்திரமாக வரையப்பட்டுள்ளது. சிவபெருமானின் இடப்பகுதி அம்பாளின் அம்சமாகும். எனவே சிவனின் இடக்கால் அம்பிகைக்குரியது ஆகிறது. பொதுவாக கோயில்களில் நடராஜர் இடது காலை தூக்கித்தான் ஆடிய கோலத்தில் இருப்பார். எனவே அவரது தூக்கிய திருவடியை அம்பாள் பாதமாகவே கருதுவர். ஆனால் இக்கோயிலில் வலது காலை தூக்கி ஆடிய கோலத்தில் இருப்பதால் இந்த பாதத்தை சிவனின் பாதமாக கருதுகின்றனர். சிவத்தலங்களில் இங்கு மட்டுமே சிவனின் பாதத்தை தரிசிக்கலாம் என்பது விசேஷம். சதா என்றால் எப்போதும் என பொருள். எங்கு திரும்பினாலும் சிவனின் முகம், எதை கேட்டாலும் சிவ சிவ என்னும் மந்திர ஒளி. இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது சதாசிவம் சிலை. இந்த சிலையை 7 நிலைகள் கொண்ட அம்மன் கோபுரத்தில் காணலாம். திருநீறு விநாயகரை வணங்கிவிட்டு அம்மன் சன்னதிக்கு செல்லும் வழியில் நின்று இந்த கோபுரத்தை கவனித்தால் அருமையான சதாசிவ தரிசனம் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகன் அருளால் கவிபாடும் புலமை பெற்ற குமரகுருபரர் ஒரு சமயம் காசி யாத்திரை சென்றார். மதுரை வழியாக சென்ற அவர் இக்கோயிலுக்கு வந்தார். மீனாட்சியை வணங்கிய அவர் பிள்ளைத்தமிழ் பாடினார். திருமலை நாயக்கர் அவர் பாடுவதை கேட்டுக்கொண்டிருந்தார். மீனாட்சியை குழந்தையாக பாவித்த குமரகுருபரர் அவரின் சிறப்புகளை பாடிய போது குழந்தை வடிவில் வந்து பாடலை கேட்டாள் மீனாட்சி. அவருக்கு தன் கழுத்தில் அணிந்திருந்த முத்து மாலையை எடுத்து அணிவித்தாள். பிள்ளை தமிழில் குமரகுருபரர் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் அம்பாள் சன்னதியை சுற்றியுள்ள சுவரில் சிற்பமாக உள்ளது. குமரகுருபரர் பிள்ளைத்தமிழ் பாடியது, அம்பிகை மாலை அணிவித்தது ஆகிய நிகழ்ச்சிகளை அம்பாள் சன்னதி முன்புள்ள 6 கால் மண்டபத்தில் ஓவியமாக காணலாம். அன்னை மீனாட்சிக்கு அங்கேயர்கண்ணி என்ற கண்ணோடு சம்பந்தப்பட்ட பெயர் உண்டு. இதற்கு மீன் போன்ற கண்களை உடையவள், மீன் தன் குட்டிகளை கண்களாலேயே பாதுகாப்பது போல காப்பவள் என்றெல்லாம் பொருள் சொல்வார்கள். ஆனால் தீயில் தன் கண்களை இழந்த ஒரு பக்தருக்கு அவள் கண்ணொளி வழங்கிய கதை தெரியுமா? மெய்ஞானியான நீலகண்ட தீட்சிதர் சிறு வயதிலேயே மீனாட்சி உபாசகராக திகழ்ந்தார்.
இவரது ஞானத்தை கண்ட திருமலை நாயக்கர் இவரை தனது முதலமைச்சராக நியமித்தார். அரச பதவி என்றாலும் ஆன்மீக வாழ்க்கையை கைவிடாது தத்துவ மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்டு விளங்கினார் தீட்சிதர். நீலகண்டருக்கு ஒரு பெருஞ்சோதனை காத்திருந்தது. திருமலை மன்னரின் மனைவியின் சிலையை தீட்சிதரின் நேரடி பார்வையில் சிற்பி சுந்தரமூர்த்தி செதுக்கினார். ராணியின் வலது தொடையில் ஒரு லேசான சில்லுக்கல் சிதறி விழுந்தது. சிலையில் குறையாக தெரிந்ததால் சுந்தரமூர்த்தி அதை சரி செய்ய முயன்றார். மீண்டும் அதே இடத்தில் சில்லு சிதறி விழுந்தது. தெய்வீக கலையில் கைதேர்ந்த தீட்சிதரிடம் சிற்பி இது பற்றி தெரிவித்தார். ஞானக்கண் கொண்டு பார்த்த தீட்சிதருக்கு ராணியின் வலத்தொடையில் மச்சம் இருப்பது தெரிந்தது. ஆகையால் அது அப்படியே இருக்கட்டும் என்று சிலையை அமைத்து விடும்படி கட்டளையிட்டார். நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்த திருமலை நாயக்க மன்னர் மனதில் சந்தேகம் ஏற்பட்டது. அவரை கைது செய்யும்படி உத்தரவிட்டார். காவலர்கள் அவரது வீட்டுக்கு வந்தனர். அவர்கள் நடந்ததை தெரிவித்து கைது செய்ய வந்திருப்பதாக கூறினர். அப்போது தீட்சிதர் உலகை ஈன்ற நாயகி மீனாட்சி அம்மைக்கு கற்பூர ஆரத்தி செய்து கொண்டிருந்தார். தன் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்த மாமன்னர் தன் மீது சந்தேகம் கொண்டதை எண்ணி வருந்தினார். உணர்ச்சி வசப்பட்டவராய் கற்பூர ஜோதியை தம் கண்ணில் வைத்து கண்களை பொசுக்கிக் கொண்டார். மன்னருக்கு செய்தி பறந்தது. அவர் தம் தவறை உணர்ந்து தீட்சிதரின் இல்லத்துக்கு ஓடோடி வந்து தவறுக்கு வருத்தம் தெரிவித்தார். ஞானமே வடிவான தீட்சிதர் மீனாட்சி அம்மை மீது ஆனந்த சாகர ஸ்தவம் என்னும் 108 ஸ்லோகங்களை சொல்லி பாடினார். அப்போது மீண்டும் அவருக்கு கண்ணொளி கிடைத்தது. பின்னர் திருமலை மன்னர் நீலகண்டருக்கு திருநெல்வேலி அருகில் உள்ள பாலாமடை என்ற இடத்தை தானமாக அளித்தார். அங்கே ஒரு சிவாலயம் அமைத்த தீட்சிதர் அம்மையையும் அப்பனையும் வழிபட்டு அங்கேயே சமாதி நிலை அடைந்தார். ஆய கலைகளின் முழு வடிவாகிய கிளியை ஏந்தியபடி அன்னை மீனாட்சி நின்ற திருக்கோலத்தில் மதுரையில் அருளாட்சி புரிகின்றாள். அவளிடம் கிளி இருக்க காரணம் என்ன? பக்தன் தன் கோரிக்கையை அம்மையிடம் சொல்கிறான். அதை கவனமாக கேட்கும் கிளியோ அவளிடம் அதை திரும்ப திரும்ப சொல்லி நினைவூட்டுகிறது. இதனால் நமது கோரிக்கை விரைவில் நிறைவேறுகிறது. மதுரையை ஆட்சி செய்யும் மீனாட்சி அம்மன் அஷ்டதிக்கு பாலகர்களையும் வென்று அதன்பின் சிவன் எதிரே நின்று அவரை தனது மணாளன் என அறிந்து மணந்து கொள்கிறார். இந்த நிகழ்வு சித்திரை திருவிழாவில் நடக்கிறது. திக்கு விஜயம் செல்லும் போது இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய 8 திசை அதிபர்களையும் வெல்லும் அவள் சிவனின் காவலரான அதிகார நந்தியையும் வென்றாள். பின்னர் சுவாமியை எதிர்க்க செல்லும் போது அவர் தனக்கு கணவராக போகிறவர் என்பதை அறிந்து வெட்கத்தால் தலை குனிகிறாள். அப்போது அம்பாள் இறைவனை சரணடைந்ததன் அடையாளமாக அவளது சப்பரத்தின் விளக்குகளை அணைத்து விடுகிறார்கள். அதன் பின்பு மீனாட்சி அம்மனை சுந்தரேஸ்வரருக்கு திருமணம் செய்து வைக்க நிச்சயதார்த்தம் செய்யப்படுகிறது. இதற்கென உள்ள முறைக்காரர்கள் பெண் வீடு சார்பில் அரிசி, பருப்பு, காய்கறி, பழம், தேங்காய், வெற்றிலை பாக்கு, புடவை என சீர்பொருட்கள் கொண்டு வந்து தங்கள் வீட்டு பெண்ணாக மீனாட்சி அம்மனை பாவித்து திருமணம் செய்து வைக்க சம்மதிக்கின்றனர். அப்போது சுவாமி, அம்பாள் இருவரையும் அருகருகில் வைத்து தீபாராதனை நடத்தப்படுகிறது. மறுநாள் திருக்கல்யாணம் நடக்கிறது. சித்தர்களின் தலைமை சித்தராக சிவனே விளங்குகிறார். இதனால் அவர் எல்லாம் வல்ல சித்தர் என்று பெயர் பெற்றார். இவருக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது. சித்தருக்கு அபிஷேகம் கிடையாது. மூலிகை மற்றும் சாம்பிராணி தைலம் மட்டும் சாத்தப்படுகிறது. இவரது சன்னதியில் மல்லிகை பந்தல் அமைத்து வேண்டிக் கொண்டால் வேண்டியவை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சிவனே இங்கு வந்து சித்தராக இருப்பதால் இவரது சன்னதி எதிரே நந்தி இருக்கிறது. இந்த நந்தி சிவனின் உத்தரவிற்கு காத்திருக்கும் விதமாக செவிசாய்த்து காட்சியளிப்பது விசேஷம். முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிவன் அஷ்டமா சித்திகளை உபதேசம் செய்தார். அவர்கள் அதனை மறந்து விட்டதால் கல்லாக மாறினர். தங்களுக்கு விமோசனம் வேண்டி பட்டமங்கலம், அதாவது சிவகங்கை மாவட்டம் என்னும் தளத்தில் தவம் இருந்தனர்.
அவர்களுக்கு இத்தலத்து சிவன் குருவாக இருந்து அஷ்டமா சித்திகளை மீண்டும் உபதேசித்தார். இவர் மதுரையில் சிவன் சன்னதி கோஷ்டத்தில் உபதேச தட்சிணாமூர்த்தியாக காட்சி தருகிறார். இவரை வேத தட்சிணாமூர்த்தி என்றும் அழைக்கிறார்கள். கோயிலின் தெற்கு கோபுரத்தை கடந்து உள் நுழையும் இடத்தில் பக்தர்கள் விபூதியால் அர்ச்சிக்கும் விபூதி விநாயகர் அருள்பாலிக்கிறார். மன்னர்கள் காலத்தில் யாரோ ஒரு சிற்பி இக்கோயிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களும் தாங்களே அபிஷேகம் செய்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என மன்னரிடம் கேட்டிருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த விபூதி விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்கள் தாங்கள் கொண்டு வரும் விபூதியை அபிஷேகம் செய்கிறார்கள். இவருக்கு அபிஷேகம் செய்தால் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை. விபூதி என்றால் மேலான செல்வம் என்பது பொருள். இவரை வணங்கினால் வாழும் காலத்தில் பெரும் பொருளும் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சம் என்னும் பிரவாநிலை செல்வமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மீனாட்சி அம்மன் கோயிலில் சொக்கநாதர் கருவறை 48 ஆண்டுகளாக மூடப்பட்டு கிடந்தது. 1330ஆம் ஆண்டு அந்நியர் படையெடுப்பின் போது மீனாட்சி அம்மன் திருவுருவத்தையும் சுந்தரேஸ்வரரையும் உடைத்து நொறுக்க முயற்சி நடந்தது. கோயில் ஸ்தானிகர்கள் கருவறையில் இருந்த சிவலிங்கத்தை மூடி அதன் மேல் கிளிக்கூண்டு ஒன்றை அமைத்து மணலை பரப்பிவிட்டனர். கருவறை வாசலை கற்சுவர் கொண்டு மூடிவிட்டனர். கருவறைக்கு முன்பு உள்ள அர்த்த மண்டபத்தில் வேறொரு சிவலிங்கத்தை அமைத்தனர். அந்நியர்கள் அந்த சிலைதான் சுந்தரேஸ்வரர் என நினைத்து அதை சிதைக்க முற்பட்டனர். சிதைக்கப்பட்ட அந்த சிவலிங்கமும் தற்போது சுவாமி சன்னதியை ஒட்டி உள்ளது. சுந்தரேஸ்வரர் கருவறை 48 ஆண்டுகள் தொடர்ந்து அடைக்கப்பட்டு பூஜை இல்லாமல் இருந்தது. கம்பன்னர் என்ற வீரர் படையெடுத்து வந்த அந்நியர்களை வென்று மீண்டும் கருவறையை திறக்க ஏற்பாடு செய்தார். அப்போது 48 ஆண்டுகளுக்கு முன்பு பூசப்பட்ட சந்தனம் நறுமணம் வீசியது. சிவலிங்கத்தின் இரு பக்கமும் ஏற்றி வைக்கப்பட்ட வெள்ளி விளக்குகள் அணையாமல் எரிந்து கொண்டு இருந்தது. இது மிக பெரும் அதிசயமாக கருதப்பட்டது. கிழக்கு கோபுரத்தின் வழியாக அம்மன் சன்னதிக்கு நுழையும் போது முதலில் வரும் மண்டபமே அஷ்டசக்தி மண்டபமாகும். இதில் உள்ள 8 தூண்களில் கௌமாரி, ரௌத்ரி, வைஷ்ணவி, மகாலட்சுமி, எக்ரூபிணி, சியாமளா, மகேஸ்வரி, மனோன்மணி ஆகிய 8 சக்திகள் காட்சியளிக்கின்றனர். இவர்களை வணங்குவோர் தைரியமாக இருப்பர் என்பது நம்பிக்கை. ஒரு காலத்தில் இந்த மண்டபம் அன்னதான மண்டபமாக இருந்தது. பிற்காலத்தில் ஆவணி மூல வீதி ஏற்பட்ட பிறகு தெற்கு ஆவணி மூல வீதியில் அமைக்கப்பட்ட சோற்றுக்கடைகளில் தானம் செய்யப்பட்டது. எனவே இங்குள்ள ஒரு தெருவுக்கு சோற்றுக்கடை தெரு என்று பெயர் இப்போதும் இருக்கிறது. கோயிலுக்குள் அமைந்துள்ள பொற்றாமரை குளத்தில் ஒரு காலத்தில் தங்க தாமரைகள் பூத்ததாகவும் இதை கொண்டு இந்திரன் சுந்தரேஸ்வரரை பூஜித்ததாகவும் சொல்வார்கள். இதன் அகலம் 165 அடி, நீளம் 240 அடி. மீனாட்சி அம்மன் கோயில் கட்டுவதற்கு முன்பே இந்த குளம் அமைந்துவிட்டது. சுந்தரேஸ்வரருக்கு கருவறை கட்டிய பாண்டியனின் உருவம் இந்த குளத்தின் வடகரையில் உள்ள தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த படித்துறை பாண்டியன் படித்துறை எனப்படுகிறது. இந்த குளத்தில் தவளையும் மீனும் இருப்பது இல்லை. குளத்தின் தென்கிழக்கு மூலையிலிருந்து சுவாமி மற்றும் அம்மன் சன்னதிகளில் தங்க கோபுரங்களை வழிபடலாம். கம்பத்தடி மண்டபத்தில் வடக்கு நோக்கிய தூணில் கர்ப்பமான ஒரு பெண் நிற்பதையும் அவளுக்கு கீழே ஒரு மூதாட்டி பிரசவம் பார்க்கும் நிலையில் நிற்பதையும் காணலாம். கீழே நிற்கும் பெண் தாயுமானவர் எனப்படுவார். சிவபெருமானுக்கு தாயுமானவர் என்ற ஒரு பெயர் உண்டு. தனது பக்தையின் பக்திக்கு இணங்கி சிவபெருமானே பேறுகாலம் பார்த்ததால் அவருக்கு இப்பெயர் ஏற்பட்டது. இவருக்கு கோயில் திருச்சியில் உள்ளது. அந்த காட்சி இந்த தூணில் வடிக்கப்பட்டுள்ளது. சுகப்பிரசவமாக இந்த சிற்பத்திற்கு எண்ணெய் காப்பிட்டு கர்ப்பிணிகள் வேண்டிக் கொள்கிறார்கள். இரணியனை கொன்ற நரசிம்மர் உக்கிரமூர்த்தியாக இங்கும் அங்கும் அலைந்தார். அசுரனின் ரத்தம் நரசிம்மரை கோபத்திற்கு ஆளாக்கியது. ஆவேசத்தை தணிக்கும்படி தேவர்கள் சிவபெருமானை வேண்டினர். சிவபெருமான் மனிதன், மிருகம், பறவை என்ற அதிசய உருவெடுத்து வந்து நரசிம்மரை ஆலிங்கனம் செய்து
சாந்தப்படுத்தினார். இச்சர பெருமான் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எதிரே உள்ள தூணில் காட்சி தருகிறார். இவரை ராகு காலத்தில் வழிபாடு செய்கின்றனர். ஒரு இல்லறம் நன்கு சிறக்க வேண்டுமானால் கணவனும் மனைவியும் இணைந்து செயல்படுவது அவசியம். அதை மெய்ப்பிக்கும் வகையில் மதுரையில் சுவாமி ஆட்சி 6 மாதங்களும் அம்மன் ஆட்சி 6 மாதங்களும் மாறி மாறி நடைபெற்று வந்தது. அக்காலத்தில் சித்திரை திருவிழா கிடையாது, மாசியில்தான் விழா நடந்தது. இதை மெய்ப்பிக்கும் வகையில் இப்போதும் மாசி வீதியில்தான் சித்திரை திருவிழா பவனி நடக்கிறது. மதுரை மாநகரின் அடையாளம் சித்திரை திருவிழாதான். வருடம் முழுவதும் மீனாட்சி அம்மனுக்கு திருவிழா காலம்தான் என்றாலும் சித்திரை திருவிழாவுக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு. அப்போதுதான் மதுரை அரசியின் பட்டாபிஷேகமும் திருக்கல்யாண வைபவமும் நடைபெறும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோஸ் பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.